கோடை வெயில் வெளுத்து வாங்குவதனால் பல இடங்களில் வெயில் அதிகரிக்க தொடங்கியிருக்கும் நிலையில் பலரும் குளிர்சாதனம் அதாவது ஏசி வசதியுள்ள அறைக்குள் அதிக நேரம் செலவிட தொடங்கிவிட்டார்கள். அலுவலகம் மட்டுமன்றி வீடுகளிலும் ஏசியின் பயன்பாடு அதிகரிக்க தொடங்கியிருக்கின்றது. இப்படி ஏசியில் அதிக நேரம் இருப்பதன் பக்க விளைவுகளுக்கு வழிவகுக்கக்கூடும். அவை பற்றின தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். அதிக நேரம் ஏசி காற்றில் இருக்கும் நபர்கள் கண் எரிச்சல், அரிப்பு போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றனர். குறிப்பாக கண் வறட்சி போன்ற பிரச்சனைகளுடன் கண் பார்வை பாதிப்பு போன்ற பிரச்சனைகளையும் எதிர்கொள்கின்றனர் என்று கூறுகின்றனர். அது மட்டுமன்றி அதிக நேரம் ஏசி அறையில் இருப்பதனால் வைட்டமின் டி குறைபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கின்றது. இதனால் ஆஸ்துமா, புற்றுநோய் என நோய்கள் ஏற்படுத்தும். ஏசி காற்று காரணமாக உடலில் ஏற்படும் நீர்ச்சத்து குறைபாடு, தலைவலி மற்றும் ஒற்றை தலைவலி போன்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கின்றது. குறிப்பாக அதிக நேரம் ஏசியில் இருந்து பின்னர் வெயிலில் சென்றால் ஒற்றை தலைவலி உண்டாகும் என்று கூறுகின்றனர். ஏசி அறையில் அதிக நேரம் இருப்பது உடலின் தட்பவெப்பநிலையை பாதிக்கும். இதனால் உடலில் நீர்ச்சத்து குறைபாட்டிற்கு வழிவகுக்கின்றது. ஏசி காற்று கண்களையும் சருமத்தையும் பாதிக்கின்றது. அதிக நேரம் ஏசி காற்றில் இருப்பவர்களுக்கிடையே சரும வறட்சி, எரிச்சல் மற்றும் அரிப்பு போன்ற பிரச்சனைகளும் காணப்படுகின்றது. நீண்ட நேரம் ஏசியில் இருப்பவர்களுக்கிடையே சுவாச பிரச்சனை உள்ளிட்ட நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள் இயல்பான ஒன்றாக இருக்கின்றது. மேலும் தொண்டை வறட்சி, நாசி அலர்ஜி, நாசி அடைப்பு போன்ற பிரச்சனைகளும் வருவதற்கான வாய்ப்பிற்கு வழிவகுக்கின்றது. இவையெல்லாம் பொதுவான தகவலின் அடிப்படையின் கருத்துக்களே ஆகும்.